அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை ஏல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். 2026 குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்குமா? இது 2026 தான் வணங்கணும்லாம் இல்லைங்க. எப்போதுமே நமக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த குலதெய்வத்தை நினைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை, போய் வணங்குவதற்கான நேரம் இல்லை. கால சூழ்நிலைகள், கால தேச வர்த்தமானம்னு சொல்லுவாங்க. கால சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்க உள்ளூருக்குள்ளே இருப்பாங்க. அப்போல்லாம் குலதெய்வம் எல்லாருக்கும் ரொம்ப சுலபம். ஒரே ஊரில் இருப்பாங்க, பக்கத்துலேயே குலதெய்வம் இருக்கும், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அங்கே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், வாழ்கிறது ஒரு இடம்னு இருக்கும்போது நிறைய பேர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போ அங்கே குலதெய்வத்தை நினைக்கிறதுக்கு கூட மனசு இல்லாமல் போயிடுது, வாய்ப்புகளும் இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த காலகட்டங்கள் 2026 குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு யார் எவ்வளோ முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாமா? பொதுவாக மேஷத்திற்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் தான் வணங்கணும், நீங்கள் தான் பலமாக பிடிச்சிக்கணும். நான் உனக்கு அருள் தர ரெடியாக இருக்கேன்னு அங்கே தெய்வம் ரெடியாகவே இருக்குது. ஆனால் நீங்கள் போய் பெறுவதற்கு நீங்கள் முன் வரணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரிஷபத்திற்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்படிங்க இருக்க போகுது? இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ஒரு 65% பலன்கள் அப்படிங்கிறத நீங்கள் போய் வணங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதனால் ரிஷபராசிக்காரங்க, ரிஷப லக்னக்காரங்க குலதெய்வத்திற்கு கண்டிப்பாக கட்டாயம் முயற்சி பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு குலதெய்வத்தை பலமாக, ஜென்ரலாகவே ரிஷப லக்னம், ரிஷப ராசி அட்சய லக்னமாக போகும்போது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இயல்பாகவே அவங்களுக்கு வரும். அவங்க போய் தான் கும்பிடணும்னு கிடையாதுங்க. நீங்கள் குலதெய்வத்தினுடைய பேரை சொல்லுங்கள், பேரை சொன்னாலே உங்களுக்கு அவங்களுடைய அனுகிரகம் நிற்கும். ஆனால் பேரை சொல்லணும், அதுதான் முக்கியம். அதனால் முயற்சி பண்ணுங்கள். மிதுனத்திற்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அவங்க கொஞ்சம் வெளியூரில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இருப்பீங்க இப்போது. அதனால் வேறு வழி இல்லை, ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு யாராவது போகிறாங்கன்னா போகிறவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு உபயம் கொடுத்து விட்டு அந்த இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அல்லது நைட்டு படுக்கிறப்போ கட்டாயம் நீங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டு, ஐயா என்னால் வந்து பார்க்க முடியல, என்னை மன்னிச்சுக்கோ, எனக்கு நீங்கள் வந்து அருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு படுங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். சரி, அடுத்து கடகத்திற்கு குலதெய்வம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்குங்க? நல்லாவே இருக்குது. குலதெய்வத்தை நிறைய நினைக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய அந்த சஞ்சலம் மனசுக்குள்ளே ஒரு விதமான ஒரு பயம், ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல குலதெய்வத்தை மனசால வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு அந்த வேலையில் கவனச்சிதறல்களை குறைக்கும். ஏன்னா வேலையில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பீங்க. அதனுடைய நெகட்டிவ் இம்பேக்டை அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தர, அது மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க. குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு வேலைக்கு போங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து சிம்ம லக்னத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு என்ன சொல்லப்போனால் நேரடியாக குலதெய்வத்தை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் மனசில் இருக்கும். ஆனால் போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. அதனால் நீங்கள் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ குலதெய்வத்தை மனசார நினச்சி நீங்கள் கும்பிடுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு காணிக்கை முடிஞ்சு வைங்க குலதெய்வத்திற்கு. நான் வரும்போது இந்த காணிக்கை நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டுதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அவரை நான் மனசில் நினச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காகவே, அதாவது இந்த கங்கணம் கட்டுவாங்க இல்லையா, அதுதான் அந்த காணிக்கை முடித்து வைப்பதற்கு பேர் என்னென்னா, நம்ம சங்கல்பம் எடுத்துக்கிறோம். அதுக்காக தான் அந்த காணிக்கை முடிஞ்சு வைக்கிறது. அந்த காணிக்கை முடிஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எப்போ வாய்ப்பு இருக்கோ நீங்கள் போயிட்டு வாங்க. அடுத்ததாக கன்னி லக்னத்திற்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்படிங்க இருக்கும்? பொதுவாக பரவாயில்ல, அந்த குலதெய்வத்தை அவங்க வந்து எந்த ஒரு கடன் வாங்கும்போது கட்டாயம் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கணும். எப்பா இந்த கடனை எப்படியாவது நான் மீட்கணும், இந்த கடன் வந்து ரொம்ப வாங்கிடக்கூடாது, அந்த பெருசாக ஆசைப்பட்டு கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய பக்குவத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் குழந்தைகளுடைய படிப்புக்காக அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்யும்போது கட்டாயம் குலதெய்வத்தை நினச்சிட்டு பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக துலாம் இருக்குது. பொதுவாகவே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டிலையே தெய்வத்தை வச்சு கும்பிடலாம். நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் கூட கிடையாது. வீட்டில் நீங்கள் மரமாக தெய்வத்தை வச்சு கும்பிடலாம், ஒரு பெட்டியில் வச்சு கும்பிடலாம், அல்லது பிள்ளையார் பிடிச்சி கூட கும்பிடலாம். எப்படி வேணாலும் வீட்டிலையே குலதெய்வத்தை கும்பிடுங்க. கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் வீட்டில் கூப்பிட்டிங்கனாவே குலதெய்வம் உங்களுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. பலமாக பிடிச்சிக்கோங்க. விருச்சகத்திற்கு நீங்கள் குலதெய்வத்தினுடைய பேரை சொன்னாலே போதுங்க, அவங்க உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பாங்க. நீங்கள் பேரை சொல்ல
சொல்லணும், அதுதான் இங்கே முக்கியம். என்ன பண்ணுவாங்க, நிறைய நேரத்தில் என்னுடைய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் காரணமாக குலதெய்வத்தை நான் நினைக்கிறதே கிடையாது. கட்டாயம் நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி 3 வேளையுமே குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஒரு பிடி அன்னத்தை எடுத்து குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு இது குலதெய்வத்திற்குன்னு சமர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடுங்களேன். அது அந்த தெய்வத்திற்கே நம்ம செய்த ஒரு ஊழியமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். அது உங்கள் உணவை எடுக்கும்போது குலதெய்வத்தினுடைய ஞாபகம் உங்களுக்கு வரணும், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தனுசுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நல்லாவே இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் நடந்து பாத யாத்திரையாக போயிடுங்க. இல்லை ரொம்ப தொலைவாக இருக்குது அப்படின்னா அந்த பக்கத்தில் போயிட்டு ஒரு கிலோமீட்டருக்காவது நீங்கள் நடந்து போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை அங்கே போயிட்டு அடிப்பிரதட்சணம் பண்ணுங்கள். குலதெய்வத்தை அடிப்பிரதட்சணம் பண்ணி நீங்கள் வேண்டிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத சில சங்கடங்கள் சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கட்டாயம் கோயிலுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து மகர லக்னம். மகர லக்னத்திற்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்படி இருக்குது? உங்களுக்கு ரொம்ப பாக்கியமாக இருக்கணும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு குலதெய்வமும் அவர் தான், இஷ்ட தெய்வமும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுகிரகத்தை அவர் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. பட் அதே நேரத்தில் உங்களுக்கு குலதெய்வம் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த குலதெய்வத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள். குலதெய்வத்தை வேலைக்கு போகிறப்ப கட்டாயம் மனசில் நினச்சிட்டு போங்க. கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். கும்ப லக்னத்தை பொறுத்தளவில் குலதெய்வத்தினுடைய நிகழ்வு அப்படிங்கிறது கொஞ்சம் மறைமுகமாக நீங்கள் போக முடியாத அல்லது உங்களை மறக்க வச்சிடும். குலதெய்வத்தையே நினைக்க வைக்காது, மறக்க வச்சிடும். அப்படிப்பட்டவங்க குலதெய்வத்தை கட்டாயம் பிடிக்கணும். பக்கத்தில் ஏதாவது ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தை நீங்கள் குலதெய்வமாக நினச்சி தொட்டு கும்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய கடன் வாங்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு தீராத பிரச்சனை இருக்குது, உடனே குலதெய்வத்திற்கு ஒரு காணிக்கை எடுத்து வச்சுட்டு நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயமாக இருக்கும். மீன லக்னத்திற்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் அந்த குலதெய்வத்தை நினைக்கிறதுக்கு முன்னாடி ஆமாம் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் மட்டும் நமக்கு நல்லது நடந்துருதா, அந்த குலதெய்வம் பார்த்துக்கிட்டு தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு இயலாமை அப்படிங்கிறது ஒட்டிக்கும். அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அந்த ஆசுலேஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் குலதெய்வம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிரகம். நீர்நிலைகளுக்கு அருகாமையில் ஏதாவது தெய்வங்கள் இருந்தாலும் நீங்கள் போய் அதை குலதெய்வமாக நினச்சி மனசார வழிபாடு செய்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியதாகவே இருக்கும். அதனால் குலதெய்வத்தை நீங்கள் மனசில் நினச்சிங்கனாவே போதும், அவங்க உங்களுக்கு அருள் தரக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. அதனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்கணும். இந்த வருஷம் நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தை மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். மீண்டும் இனி எதிர் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.